இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா விருதுநகர் கடை சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அது செய்கிறதுக்கான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா. போன்லெஸ் சிக்கன், வெள்ளாரி வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, தனியா பொடி, மிளகாய்த்தூள் மற்றும் மிக மிக முக்கியமான தேங்காய் எண்ணெய். நல்லெண்ணெயில் யூஸ் பண்ணலை, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். அதுதான் விருதுநகர் கடை சிக்கனோட ஸ்பெஷாலிட்டி. போன்லெஸ் சிக்கனை எடுத்துக்கோங்க. அதில் வெங்காயம், பச்சை மிளகாயை நல்ல மைய அரைச்ச பேஸ்ட் போட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அரைக்கணும், அதான் முக்கியமானதுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது நல்ல ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க, கொரன்னு இருக்கக்கூடாது. மிளகாய்த்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்ல ஒன்று போல் பிசைஞ்சு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம மேரினேட் தான் பண்ண போகிறோம். அதனால நல்லா பேஸ்ட் நல்லா பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொஞ்சம் அதில் ஊற்றுங்க. தேவையான உப்பு தடவிக்கோங்க. நல்லா பேஸ்ட் பண்ணி அதை மேரினேட் பண்ணி ஃப்ரீசரில் ஒன் ஹவர் வச்சுருங்க. அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் எடுத்து குக்கரில் அதை பாயில் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆனதுடனே அதில் ஃப்ரீசர்லேருந்து நம்ம எடுத்த கோழியை அப்படியே வேறு எதுவுமே செய்ய வேண்டாங்க, தாளிக்கவோ எதுவுமே தேவையில்லை. தேங்காய் எண்ணெய் கொதித்ததில் அப்படியே அந்த கோழியை போட்டுட்டிங்கனாலே அப்பயே உங்களுக்கு அந்த தேங்காய் எண்ணெயோடு சேர்ந்து அந்த கோழியோட வாசமும் வித்தியாசமான ஒரு ஃப்ளேவரோட ஒரு அரோமா வரும். அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் கிண்டத்துலேயே அந்த தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு நல்லா மேலாப்பில் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் என்னன்னா, தண்ணி நீங்கள் அந்த பாத்திரத்தை கழுவி இவ்வளோண்டு தண்ணி, அரை டம்ளர் கூட எடுக்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே கோழியில் தண்ணி இருக்கும், மசாலாலையும் இருக்கும். அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி முதல்ல ஒரு விசில் வந்தோடனே சிம்மில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் 2-3 விசில் வந்தோடனே அதுவாக எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வந்திருக்கும், அதனால் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயோட உங்களோட அந்த சிக்கன் ஸ்மெல்லும் கண்டிப்பாக இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்காத விருதுநகர் கடையோட ஸ்பெஷலான சிக்கன் பார்க்கலாம். இதோ உங்களுக்காக.